This session we are going to discuss organometallic reagents. ஸோ ஆர்கனோமெட்டாலிக்ஸ் எதெல்லாம் ஃபார்ம் பண்ணும்? ஆர்கனோ அப்படின்னா கண்டிப்பாக கார்பன் இருக்கணும், சரிங்களா? அந்த கார்பன் கூட என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் பாண்ட் ஃபார்ம் ஆகி இந்த ரியேஜென்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் ஆர் ஆல் சம் காமன்லி இன்வால்வ்டு எலிமெண்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் introduction about organometallic reagents. So it can be classified according to the metal carbon bond. சரிங்களா? கார்பன் இருக்கணும், எந்த மெட்டல் வந்து அது கூட கம்பைன் ஆகி பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கு, அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இதோட ரியாக்டிவிட்டி சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ த ரியாக்டிவிட்டி ஆஃப் அன் organometallic compound depends on the polarity of the carbon metal bond. சரிங்களா? அப்போ greater the polarity of the bond, the reactivity will be more. The polarity of the bond depends on the difference in their electronegativity between the metal and carbon. Electronegativity difference அதிகம்னா polarity அதிகம், reactivity அதிகம். For example, magnesium இதோட electronegativity 1.31, சரிங்களா? கார்பன் 2.55. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. இது கூட இன்னொரு கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இதை விட லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ எங்க போலாரிட்டி அதிகமாக இருக்கும்? லித்தியம் பேஸ்ட் ரியேஜென்ட்ஸ்க்கு. அப்போ மோர் ரியாக்டிவாக இருக்கும் கம்பேர்ட் டு மெக்னீஷியம் காம்பவுண்ட்ஸ், மெக்னீஷியம் ஆர்கனோமெட்டாலிக் ரியேஜென்ட்ஸ். ஸோ ஆர்கனோலித்தியம் ரியேஜென்ட்ஸ் மோர் ரியாக்டிவ் நியூக்ளியோஃபைல் தேன் அ கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ மெக்னீஷியம் இருக்கிறது கிரிக்னாட் ரியேஜென்ட். பேசிஸ் பார்த்துருக்கோம் நம்ம, RMgX. திஸ் இஸ் அ கிரிக்னாட் ரியேஜென்ட். கார்பன் மெக்னீஷியம் பாண்ட் இருக்கு. இதே மாதிரி லித்தியம் பேஸ்ட் ரியேஜென்ட் இருந்ததுன்னா தட் இஸ் மோர் ரியாக்டிவ். மோர் ரியாக்டிவ் நியூக்ளியோஃபைல். Because என்ன ஆட் பண்ண R- MgX plus. ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்கனோ மெக்னீசியம் ரியேஜென்ட்ஸில் கிரிக்னாட் ரியேஜென்ட், அதே மாதிரி ஆர்கனோ லித்தியம் ரியேஜென்ட்ஸில் அல்கைல் லித்தியம் LDA லித்தியம் டை ஐசோ ப்ரொபிலமைட். தென் ஆர்கனோ காப்பர் ரியேஜென்ட்ஸில் கில்மன் ரியேஜென்ட். ஆர்கனோ ஜிங்க் ரியேஜென்ட்ஸில் சிமன் ஸ்மித் ரியாக்ஷன் இருக்கு, ரிஃபார்மட்ஸ்கி ரியாக்ஷன் இருக்கு. ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ். So Grignard is an alkyl or aryl magnesium halides. This is the general formula, RMgX. R may be alkyl group or aryl group. The magnesium. So there is a carbon magnesium bond. It is used for the formation of carbon-carbon bonds. And this is the general methods of preparation of Grignard reagent. You can see. You take any alkyl halide or aryl halide, you treat with magnesium in presence of diethyl ether. So Grignard reagent will be formed. RMgX is the general formula. So they are nucleophiles. Okay. RMgX பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல R is minus, this is plus. அப்போ இந்த பார்த்து தான் போய் கார்பனைல் கார்பனையோ ஆர் சம் இந்த குரூப்பையோ அட்டாக் பண்ண போகுது. It can act as a nucleophile and as well as base. Look at this. This is ethyl magnesium bromide. CH3 CH2 MgBr. இது என்னவா ரியாக்ட் பண்ண போகுது? இந்த பார்ட் அல்கைல் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது நியூக்ளியோஃபைலா. அப்போ CH3 CH2 மைனஸ், MgBr பார்த்தீங்கன்னா this is a positive part. So MgBr plus. அதே மாதிரி ஃபினைல் லித்தியம். ஸோ அல்கைல் லித்தியம் இருந்தது அப்படின்னா இந்த பார்ட் நெகட்டிவ். ஸோ மெட்டல் இட்ஸ் a positive. So organomagnesium, organolithium, they are very strong base. They will react immediately with any acid present in the reaction mixture, even with the very weak acids. Suppose reaction mixture la vandu water or some alcohol irundha adu kuda react panna aarambichirum, apart from the substrate or other reactant. Look at this. So alkyl halide, magnesium. So Grignard reagent form ஆயிரும். This is highly reactive சொன்னோம். Even in the presence of water, it is converted into corresponding alkane. So in the bond cleave ஆயிடும், it becomes CH2. Okay. First reaction. So reaction with the carbonyl compounds. Grignard reagent உடைய reaction carbonyl compound கூட எப்படி react ஆக போகுது? It gives addition product which upon hydrolysis to give alcohols. First step பாருங்க. இதோட மெக்கானிசம் தெரிஞ்சுட்டீங்கன்னா எந்த ரியாக்டன்ட் எந்த சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாலும் யூ கேன் ஏபிள் டு சால்வ். R- MgX plus.
ஸோ கார்பனைல் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, கார்பனைல்ல ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். திஸ் இஸ் டெல்டா மைனஸ், திஸ் இஸ் டெல்டா பிளஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இட் இஸ் அ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இது நியூக்ளியோஃபில் ஆக்ட் பண்ண போதா? ஸோ ஆர் மைனஸ் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணும், தென் டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் இட் பிகம்ஸ் O மைனஸ். ஸோ ஆர் இந்த கார்பனில் அட்டாச் ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய சைட் மீன் அல்கைல் குரூப் அப்படியே தான் இருக்கும். ஆர் டேஷ் அப்படின்னா இந்த குரூப் அப்படியே இருக்கும், ஆர் டேஷ். ஸோ O மைனஸ் இங்கே இருக்க MgX ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ஆக்சிஜன் கூட MgX ப்ளஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ். திஸ் இஸ் தி அடிஷன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹைட்ராலிசிஸ். என்ன ஆகும்? கேன் சி ஹைட்ரஜன், இங்கே OH. So you will be getting alcohol as the product. Okay, so any carbonyl compounds you will end up with the alcohols, and this is the mechanism we already discussed pannatha. Look at this. If you take formaldehyde, enna nadakum? Inga irukudi R, இந்த carbonyl carbon, it becomes O minus. Okay, double bonds become single bond. Second step hydrolysis, it will be converted into alcohol. அப்போ இங்க கூடிய R மட்டும் வந்துரும். You will be getting primary alcohol, RCH2OH. If you take acetaldehyde or any aldehyde, CH3 னு வெச்சுக்கலாம், சேம் இன்னொரு alkyl group வரப்போகுது. Okay, so இந்த carbonyl compound is reduced into alcohol. You will be getting secondary alcohol. If you take any ketone, இங்க ஒரு அல்கைல் குரூப் இருக்கு சரிங்களா, இதை அப்ரோச் பண்ணும்போது O minus, it becomes alcohol. So tertiary alcohols will be the product. So formaldehyde எடுத்தீங்கன்னா primary alcohol. You take any aldehyde, you will be getting secondary alcohol. Ketone, you will be getting tertiary alcohol. இது கூட Grignard reagent கூட. Then reaction with esters. So esters கூட உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்க, ஆல்கஹால். Look at this. You take ester, same mechanism தான் சரிங்களா. CH3 minus இதை அப்ரோச் பண்ணும், it becomes O minus. Look at this. Next step. So this is the leaving group. அப்ப என்ன ஆகும்? O minus ester இருக்கிறதுனால இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, OCH2 CH3, இது லீவிங் குரூப்பா வெளியில போயிடும். So like this. திரும்ப பார்த்தீங்கன்னா you are getting carbonyl compounds. திரும்ப இது more reactive-ஆ இருக்கும். Okay, in the presence of Grignard reagent, again nucleophilic addition reaction. You are getting addition product, hydrolysis, you are getting alcohols. இப்போ எஸ்டர்ல மட்டும் 2 ஸ்டெப் நடக்குது. கார்பனைல் காம்பவுண்ட்ல ஒரே ஸ்டெப்ல அடிஷன், ஹைட்ராலிசிஸ், ப்ராடக்ட் கிடைச்சிடும். எஸ்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ப்ராடக்ட் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் you are getting a carbonyl compounds. Carbonyl compounds are reactive again. It reacts with the Grignard reagent to give the product alcohols. Okay. Next, reaction with acid chlorides. Look at this. Acetyl chloride, CH3 COCl. இங்கேயும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வருது பாருங்களேன், alcohols is the product. Same mechanism. CH3 minus the approach பண்ணும், it becomes O minus, you are getting addition product. Last step, O minus இருக்கா, திரும்ப என்ன ஆகும், இங்க வரும் halide வெளியில போயிடும். Again you are getting ketone. So ketone is more reactive, திரும்பவும் ரியாக்டிவா இருக்கும். எப்படி எஸ்டர்ல இருந்து அதே மாதிரி திரும்ப Grignard reagent ரியாக்ட் பண்ணுது. சேம், you are getting a tertiary alcohol. Grignard reagent ஓட மெக்கானிசம் இஸ் சேம். அது தெரிஞ்சிட்டு அப்படின்னா எந்த ரியாக்டன் எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் நீங்க சால்வ் பண்ண முடியும். Then reaction with the epoxides. Look at this. Epoxide, Grignard reagent. என்ன ப்ராடக்ட் you can expect? Yes, clevoidum. A 3-member ring, angle chain இருக்கும். Okay, you are getting alcohol. Look at this. இது அப்ரோச் பண்ணிடும், it becomes O minus. Second stepல hydrolysis, OH. இங்க இருக்க CH3, இங்க CH2, இங்க ஒரு CH2. Look at the product.
CH3, CH2, CH2OH. Propanol is the product. So this is the mechanism. இப்போ another epoxide எடுத்துருக்கீங்க. ஸோ இந்த சைடு எங்கே அப்ரோச் பண்ணணும்னா எங்கே ஸ்டெரி கம்மியாக இருக்கோ அந்த சைடு அப்ரோச் பண்ணும். இந்த சைடு அப்ரோச் பண்ணாது. பிகாஸ் there is a ethyl group. ஸ்டெரிக் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ்லி there is no ஸ்டெரிக். ஸோ இந்த சைடு அப்ரோச் பண்ணும். Equilibrium, it becomes O minus. Hydrolysis, you are getting secondary alcohol. Look at this. இங்கே primary alcohol, இங்கே secondary alcohol. அப்போ எந்த சைடு இந்த கிரிக்னார்ட் ரியேஜன் அப்ரோச் பண்றதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ் ஆஃப் ஈபாக்சைட்ஸ் எங்க ஸ்டெரி கம்மியா இருக்குமோ அந்த சைடு அப்ரோச் பண்ணும். இங்க அப்ரோச் பண்ணுச்சுன்னா இங்க கிளீவ் ஆயிடும், இந்த பாண்ட் கிளீவ் ஆயிடும். அது மாதிரி தென் இட் பிகம்ஸ் O மைனஸ். இந்த இடத்துல நீங்க கூட எத்தில ஆட் பண்ணிருங்க CH3 CH2. ஓகே. Then reaction with carbon dioxide. The reaction is very carbonation or carboxylation. You are getting carboxylic acid. Look at this carbon dioxide. Again, this is delta minus. This is delta plus. R minus. You approach pannum. It becomes O minus. Hydrolysis. OH carboxylic acid. Or C double bond O. In the part அப்படியே இருக்கும். It becomes OH. Carboxylic acid. Look at this. If you take aryl, phenyl magnesium halide, Grignard reagent aryl எடுத்தீங்க அப்படின்னா you are getting benzoic acid, carbon dioxide, nucleophilic addition product, hydrolysis, benzoic acid. அப்போ you can prepare any types of carboxylic acid with the help of Grignard reagent except formic acid, because carbon dioxide already ஒரு கார்பன் இருக்கு. சரிங்களா? இப்போ இன்னொரு கிரிக்னார்ட் ரியேஜன் ஆட் பண்ணி இன்னொரு கார்பன் வந்துடும். அப்போ மினிமம் 2 கார்பன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் தான் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஃபார்மிக் ஆசிட்டை கிரிக்னார்ட் ரீஜன் மூலமா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின் இது. Then reaction with hydrogen cyanide. So reaction of a Grignard reagent with HCl followed by hydrolysis gives aldehydes. Look at this hydrogen cyanide, Grignard reagent, same mechanism. You approach பண்ணிடும். CH3 becomes CH2, addition product, hydrolysis, you are getting aldehyde. This acetaldehyde. Then alkyl cyanide. So it gives ketones. வெறும் HCN aldehyde கொடுக்கும். சரிங்களா? alkyl cyanide எடுத்தீங்கன்னா you are getting ketone. நீங்க என்ன மாதிரியான alkyl group எடுக்கலாம் அதை பொறுத்து ketone will differ. வெறும் CH3 MgBr, methyl magnesium bromide. சரிங்களா? acetonitrile, that is ethane nitrile எடுத்தீங்கன்னா you are getting acetone. Same mechanism. CH3 இங்க ஆட் ஆயிடும். CH3C double bond N MgBr, hydrolysis, the bond cleave ஆயிடும், you are getting ketone. Then acetone will be the product. So this is overall summary of Grignard reagent. Grignard reagent எடுக்கிறீங்க, more reactive னு சொன்னோம். Even in the process of water it is converted into alkane. அதே மாதிரி formaldehyde எடுத்தீங்கன்னா primary alcohol. வேற ஏதாவது ஆல்டிஹைட் எடுத்தீங்கன்னா you are getting secondary alcohol. கீட்டோன் எடுத்தீங்கன்னா tertiary alcohol. ester எடுத்தீங்கன்னா again tertiary alcohol. cyanide, alkyl cyanide எடுத்தீங்கன்னா ketone. வெறும் HCN hydrogen cyanide எடுத்தீங்கன்னா you are getting aldehyde. carbon dioxide you are getting carboxylic acid. epoxide எடுத்தீங்கன்னா you are getting primary alcohol. இங்க ஏதாவது substituent இருக்குன்னு வச்சுங்களேன், then you are getting a secondary alcohol, simply ethylene oxide, that is epoxide gives primary alcohol. So Grignard reagent is very very important. Now last session ஒரு questions காமிச்ச previous question paperல Grignard reagent வச்சு questions கேட்டிருந்தாங்க. So இந்த session முடிஞ்சதுக்கு அப்புறம் if time permits we will be discussing few more questions from the previous year IIT JAM exam on organic reagents.
So second organometallic reagent is organolithium reagent. So far we have discussed organomagnesium reagents, that is Grignard reagent. சரிங்களா? இப்போ மெட்டல் மெக்னீசியத்துக்கு பதிலாக லித்தியம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதனோட யூசஸ் என்ன? ஆர்கனோலித்தியம் reagents. First is alkyl lithium. ஆர்கனோமெட்டாலிக்ல வெறும் alkyl lithium இருந்தா அதனோட யூசஸ் என்ன? So these compounds are widely used as a strong base as well as nucleophile as well as reagents for metallation reaction. So they are also highly basic in nature. That's a strong base. How do you prepare? Alkyl halide. எப்படி நம்ம Grignard reagent prepare பண்ணீங்க? Alkyl halide எடுத்தீங்க, magnesium, THF for ether. You are getting organometallic reagent. அது Grignard reagent கிடைச்சது. Similarly, alkyl halide in the presence of lithium. By the reaction of lithium, you are getting alkyl lithium or Li. You can see bromobutane. When you treat bromobutane with lithium, in the presence of solvent, you are getting butyl lithium. If you take aromatic halides, chlorobenzene எடுத்தீங்கன்னா phenyl lithium. இதனோட யூசேஜ் ரொம்ப அதிகம். ஈவன் சிஎஸ்ஏஆர் கேட் கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அல்கைல் லித்தியம்ல இருந்து. என்ன மாதிரியான யூசஸ் இருக்கு, என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெட்டல் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ். லுக் அட் திஸ் மெட்டல் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். அல்கைல் லித்தியம் எடுத்துருக்கீங்க, ஒரு ஹாலைட் கூட ட்ரீட் பண்றீங்க, என்ன ஆகும் அப்படின்னா இது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும், ஹாலஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும், லித்தியம் எங்க போயிடும் சரிங்களா, இது இங்க வந்துடும். யூ கேன் see the product alkyl halide with different alkyl substituents. Okay, இந்த லித்தியம் இங்க வந்துடும், இந்த ஹாலஜன் இங்க வந்துடும். This is called metal halogen exchange reaction. Look at this. You take bromobenzene, butyl lithium சரிங்களா, alkyl lithium காமல் butyl lithium, என்ன ப்ராடக்ட் வரும், இந்த லித்தியம் இங்க வந்துடும், புரோமின் இங்க போயிடும். So bromobutane plus phenyl lithium, and this is the mechanism. இந்த மாதிரி mechanistic pathway you are getting the product. Look at this. This is substrate n-butyl lithium. இது ரீப்ளேஸ் பண்ணிடும், ஏதாவது ஒரு ஹாலஜன் இருந்தது அப்படின்னா அந்த ஹாலஜன் ரீப்ளேஸ் பண்ணிடும். Plus you are getting bromobutane. And look at this butyl lithium metal halogen exchange reaction. Lithium இங்க வந்துரும், halogen that is bromine இங்க போயிடும். But the other substituents are not affected. Then second reaction, ortholithiation. ஒரு aromatic compoundsல இந்த alkyl lithium ட்ரீட் பண்ணீங்கன்னா அந்த ஆர்த்தோ பொசிஷன் லித்தியம் ரீப்ளேஸ் ஆயிடும். This is called ortholithiation, the replacement of hydrogen atom of an aromatic ring by a lithium. And look at the product in reaction, anisole n-butyl lithium ஆட் பண்ணீங்கன்னா இதனுடைய ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக லித்தியம் சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். So this is ortholithiation. இது வெறும் அரோமேட்டிக் ரிங்ல நடக்காது, என்ன வேணும், ஏதாவது ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்கணும். Look at this, the product. So there has to be some functional group. வெறும் பென்சீன் எடுத்து நீங்க ஆட் பண்ணி என்ன நடக்காது, அந்த லித்தியேஷன் நடக்காது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும் containing sometimes nitrogen or majority casesல ஒரு ஆக்சிஜன் இருக்கும், anisole or amine derivative. நைட்ரஜன் ஆர் ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஆர்த்தோ பொசிஷனுடைய புரோட்டான் எடுத்துட்டு லித்தியம் வந்துடும், ஆர்த்தோலித்தியேஷன் ரியாக்ஷன். So this is the mechanism. எதுக்காக இங்க ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்கணும் அப்படின்னா, so there is a complexation between the oxygen and Lewis acidic lithium. There is a coordination. So that is why இங்க என்ன இருக்கணும், ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் ஆக்சிஜன் இருக்கலாம் அல்லது சம்டைம்ஸ் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஆர்த்தோலித்தியேஷன் நடக்கும்.
Look at this. N-butyl lithium in the presence of diethyl ether ஆர்த்தோலித்தியேஷன் நடக்கும். இது எது ஆர்த்தோ பொசிஷன்? இங்க இருக்கக்கூடியது. ஸோ இங்க எனக்கு லித்தியம் வந்துடும். இதனால என்ன சார் யூசஸ்? நம்ம யூசஸ் பார்ப்போம். இந்த பாண்ட் ஈஸியாக நம்ம கிளீவ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான குரூப் வேணுமோ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். Look at this. ஸோ அமீன் டெரிவேட்டிவ் பியூட்டைல் லித்தியம் ஆட் பண்றீங்க, என்ன நடக்கும்? ஆர்த்தோலித்தியேஷன். ஸோ இந்த பாண்டை ஈஸியாக நீ கிளீவ் பண்ணி வேற எந்த விதமான குரூப்பை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இஃப் யூ டேக் பென்சால்டிஹைட், look at this, you are getting alcohols. டைரக்டா நீ என்ன பண்ணிடலாம், இந்த குரூப் இருக்கு டபுள் பாண்ட் ஓ, இந்த சிங்கிள் பாண்ட் ஓ OH, இந்த கார்பனை நீங்க இது கூட அட்டாச் பண்ணிடலாம். Look at the product, you are getting alcohol. இப்போ அசிட்டால்டிஹைட் எடுத்தீங்கன்னா ஃபினைலுக்கு பதிலா CH3, இந்த குரூப்புக்கு பதிலா மெத்தில் CH3. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. பியூட்டைல் லித்தியம் கொடுத்துட்டு இதோட ஸ்டெப்ல நிக்காது, செகண்ட் ஸ்டெப்ல ஏதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுப்பாங்க. ஆல்டிஹைட் கொடுத்தாங்கன்னா ப்ராடக்ட் வில் பி ஆல்கஹால். Look at this. அதே மாதிரி இந்த சப்ஸ்டிட்யூட் இருக்கலாம். So secondary butyl lithium and alkyl lithium ortholithiation ப்ராடக்ட் வந்துருச்சு. இது கூட பென்சால்டிஹைட் போட்டீங்கன்னா ப்ராடக்ட் எப்படி எழுதுவீங்க? இங்க OH, இங்க phenyl. Okay, and look at this amide. So ortholithiation, இந்த இடத்துல லித்தியம் குரூப் வந்துடும், லித்தியம் ஆட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நீங்க ஏதாவது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணீங்கன்னா you will be getting alcohol. எந்த லித்தியம் வேணா கொடுக்கலாம் அவங்க, சரிங்களா? butyl lithium, okay, secondary butyl lithium or N-butyl lithium. Look at this, this secondary butyl lithium and this is N-butyl lithium. எது வேணா கொடுக்கலாம். பட் alkyl lithium பார்த்துட்டாலே இதான் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். அண்ட் அடிட்டிவ்ஸ் பாருங்களேன், முன்னாடி சொன்னது வெறும் பென்சீன்ல butyl lithium ஆட் பண்ணீங்கன்னா there will be no lithiation reaction. அதுவே some additives are there like TMEDA, that is tetramethyl ethyl ethylene diamine or hexamethyl phosphoramide, HMPA அப்படிம்பாங்க. இது TMEDA or potassium tertiary butoxide. இதை நீ ஆட் பண்ணீங்கன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும். Look at this. N-butyl lithium in the process of additives கொடுத்தாங்கன்னா அந்த லித்தியேஷன் ரியாக்ஷன் நடக்கும். நார்மல் அரோமேட்டிக் ரிங்லயே இல்லைன்னா நடக்காது. Look at this. Identify the product. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வெறும் அல்கைல் லித்தியத்தோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அடுத்து ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு எலக்ட்ரோஃபைல் ஏதாச்சும் கொடுக்கலாம் அல்லது கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் கொடுக்கலாம். இன் ஜெனரல் எலக்ட்ரோஃபைல். அடுத்த ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்? மெட்டல் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஓகே, நீங்க இதுக்கும் அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மெட்டல் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்சுக்கும் இந்த மாதிரி ஆர்த்தோலித்தியேஷனுக்கும். ஆர்த்தோலித்தியேஷன் எப்போ ரியாக்ஷன் நடக்கும்? ஏதாவது ஒரு ஆக்சிஜன் ஆர் நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்கும் பொழுது அந்த ஆர்த்தோ பொசிஷன்ல லித்தியேஷன். வெறும் ஹாலஜன் இருக்கு அப்படின்னா அங்க மெட்டல் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இப்போ ரெண்டு ஹாலஜன்ஸ் இருக்கு, குளோரினும் இருக்கு புரோமினும் இருக்கு. எதை ரீப்ளேஸ் பண்ணும்? அப்ப எந்த பாண்டு வீக்கா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பீரியாடிக் டேபிள்ல டாப் டு பாட்டம் வர சைஸ் அதிகமாயிட்டே போகும். சைஸ் அதிகமாக பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகும். அப்ப எது ஈஸியா ரீப்ளேஸ் ஆயிடும்? Bromine. Yes. Look at this. Bromine. Chlorine, bromine, iodine. சரிங்களா? மேலே சைஸ் அட்டாமிக் சைஸ் அதிகமாகுது. அப்போ இந்த பாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும் புரோமின்ல. அப்போ இங்க இருக்கிற புரோமின் தான் ரீப்ளேஸ் ஆயிடும். You can see. Second step, carbon dioxide. What happens? Look at this. This part is positive and this is minus. In the part this is delta minus. This is delta minus, this is delta plus.
நம்ம நார்மலாக பார்த்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் மாதிரியே தான் இங்கே வரும். இட் பிகம்ஸ் O மைனஸ். அப்போ என்ன ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? COO மைனஸ் வந்திருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். Then reaction with carbonyl compounds. Look at this. Carbonyl compound alkyl lithium. இங்க என்ன நீங்க அல்கைல் குரூப் எடுக்கிறீங்களோ அந்த குரூப்பை இந்த கார்பனைல் பாத்தீங்களா, இது கூட அப்படியே நீங்க பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிடலாம். How many carbons you can see? 1 2 3 4. Okay, 1 2 3 4. இந்த அல்கைல் குரூப்பை அப்படியே நீங்க இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. இந்த கார்பனைல் குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா, it becomes alcohol. அப்போ ஆர்கனோலித்தியம் காம்பவுண்ட்ஸ், you take any carbonyl compounds, it gives corresponding alcohols. Okay, நார்மலா நம்ம கிரிக்னார்ட் ரீஜன்ல பார்த்த மாதிரியே தான். You can see aldehyde. இங்க கீட்டோன், this is aldehyde. இது அல்கைல் குரூப். அப்ப இந்த குரூப் நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே இந்த கார்பன் அட்டாச் பண்ணிருங்க. அதாவது லித்தியம் இருக்கு பாத்தீங்களா, லித்தியம் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனை இது கூட அப்படியே அட்டாச் பண்ணிருங்க. இந்த பாண்ட் என்ன ஆயிடும்? இட் பிகம்ஸ் O மைனஸ். தென் hydrolysis, second step of hydrolysis, it becomes alcohol. You can see இந்த மாதிரி ப்ராடக்ட் எழுதும் போது you should be very careful about the number of carbon atoms. எத்தனை கார்பன் இருக்குங்க? 1 2 3. Look at this, 1 2 3. ஓகே, இந்த கார்பன் அட்டாச் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஏன்னா இந்த பாண்ட் தான் கிளீவ் ஆக போகுது. ஸோ லித்தியம் எந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் தான் இங்க வரும். There is a new carbon-carbon bond formation. Look at this. Can you predict the product? Aldehyde, ethyl lithium. அப்ப இங்க என்ன குரூப் வந்திருக்கும்? எத்தில் குரூப். இங்க என்ன அல்கைல் லித்தியம் என்ன எடுக்கிறீங்களோ அந்த அல்கைல் குரூப் அப்படி இங்க வந்துடும். இந்த டபுள் பாண்ட் O கார்பனைல் குரூப் பார்த்தீங்கன்னா it becomes O மைனஸ். அடுத்த ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா OH, you are getting alcohol. அதே மாதிரி டெர்ஷரி புட்டைல் லித்தியம் கீட்டோன். அப்ப என்ன ஆகும்? இந்த பாண்டை OH மாத்திருங்க. இங்க என்ன அல்கைல் குரூப் இருக்கோ அந்த குரூப்பை இங்க அட்டாச் பண்ணிருங்க. டெர்ஷரி புட்டைல் குரூப், எஸ், this is a tertiary butyl group. Similarly, ketone, methyl lithium. அப்ப என்ன ஆயிடும்? இந்த கார்பன்ல மெத்தில், இந்த கார்பனைல் குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா இது ஆல்கஹால். Look at this. This is a very simple reaction but important reactions also. Benzaldehyde, N-butyl lithium. என்ன பண்ணலாம் நீங்க? N-butyl group 4 கார்பன், CH3 CH2 CH2 CH2. இது என்ன பண்ணுங்க? அப்படியே OH மாத்திருங்க. ஐசோப்ரோப்பைல் லித்தியம். அப்ப ஐசோப்ரோப்பைல் குரூப். அண்ட் செகண்ட்ல பாருங்களேன், இந்த இடத்துல ஹைட்ராலிசிஸ் எல்லாமே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தான். இங்க டியூட்ரியம் இருக்கு. அப்ப ஆல்கஹால் OHக்கு பதிலா OD, அவ்வளவுதான். செகண்ட் ஸ்டெப்ல வெறும் ஹைட்ராலிசிஸ் H2O மட்டும் இருந்தது அப்படின்னா ஆல்கஹால் வந்துடும். ஓகே, டியூட்ரியம் இருந்தா டியூட்ரேட்டட் ஆல்கஹால், OHக்கு பதிலா OD. தட்ஸ் ஆல். மற்றபடி ப்ராடக்ட் இஸ் சேம், ஐசோப்ரோப்பைல் குரூப். Then reaction with the epoxides. Alkyl lithium, you can see lithium epoxide, you are getting alcohol. Grignard reagent la kedacha mari dhaan product. Cleavide, you are getting primary alcohol. இந்த மாதிரி க்ளீவ் பண்ண போறீங்க. இந்த குரூப் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். எத்தனை CH2 இருக்கு? 2 CH2. So CH2 CH2 OH. Then reaction with carbon dioxide முன்னாடியே பார்த்தோம். இது நிறைய CSIR கேட்ல கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चंस. Grignard reagent carbon dioxide இதுனா கார்பாக்சிலேட் ஸ்டேஜ். Grignard reagent இது அங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். While in the case of organolithium reagents, the carboxyl ion formed reacts with another equivalent of lithium, alkyl lithium. You are getting corresponding carbonyl compounds. So the reactivity எங்க டிஃபர் ஆகும் பாருங்களேன்.
கிரிக்னார்ட் ரியேஜன் எடுத்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட், ஆர்கனோலித்தியம் எடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இது மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆர்கனோ magnesium reagent, lithium reagents. Alkyl cyanide. Look at this. Alkyl cyanide. You are getting ketone. Grignard reagent என்ன கிடைச்சது? Grignard reagentல வெறும் HCN எடுத்தீங்கன்னா ஆல்டிகேட் கிடைச்சது. Alkyl cyanide எடுத்தீங்கன்னா ketone கிடைச்சது. இங்க ஆல்டிகேட், alkyl cyanide, ketone. இங்க எதுதான் கிடைக்குது? alkyl cyanide, ketone. Alpha beta unsaturated carbonyl compounds. Look at this. Phenyl lithium. So this is alpha and this is beta. So alpha beta unsaturated carbonyl compound எடுத்தீங்கன்னா உங்களுக்கு either 1,2 or 1,4 addition product கிடைக்கும். It depends on the substrate because of the steric. So while the organolithium reagents undergo reaction exclusively to give 1,2 addition product. That's a 1,2 addition product. Look at this. This is 1வது carbon. Number கொடுத்தீங்கன்னா 1, this is 2. அப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்கேயும் மட்டும் தான் சேஞ்ச் நடக்க போகுது ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட்ல. அப்போ இந்த ஃபினைல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, இது இந்த கார்பன்ல வந்துடும். ஃபினைல் இட் பிகம்ஸ் OH. நார்மலா ஜெனரலா கார்பனைல் காம்பவுண்ட் பார்த்தா பாத்தீங்களா, அதே மாதிரியே தான். எந்த அல்கைல் குரூப் எடுக்கிறீங்களோ அந்த அல்கைல் குரூப் இந்த கார்பனைல் கார்பன்ல சப்ஸ்டிட்யூட் ஆயிடும், ஆட் ஆயிடும், அடிஷன். இந்த கார்பனைல் குரூப் இட் பிகம்ஸ் ஆல்கஹால். This is 1,2. Sometimes 1,4 possible. என்ன 1,4 அப்படின்னா இங்க பாருங்க 1, 2, this is 3, 4. அதாவது 1வது பொசிஷன்லயும் 4th பொசிஷன்ல மட்டும் சேஞ்சஸ் நடக்கும். That is 1,4 addition. But in here it is only 1,2 addition product. Reaction with the carboxylic acid. Look at this. If you take any carboxylic acid, this reaction is very simple. Carboxylic acid. Look at the alkyl lithium. This is methyl lithium. இங்க OH இருக்கு பாத்தீங்களா, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அந்த OH. இந்த OH அப்படியே எடுத்துட்டு இந்த மெத்தில் அப்படியே உள்ள கொண்டு வந்துடுங்க. கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். OH மட்டும் அப்படியே எடுத்துறீங்க. இங்க என்ன அல்கைல் லித்தியம் கொடுக்குறாங்களோ அந்த அல்கைல் குரூப் அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. Look at this. Carboxylic acid, ethyl lithium, 2 equivalent, ethyl lithium. அப்ப என்ன பண்ணலாம், இங்க இருக்க அல்கைல் குரூப் எத்தில். அப்ப இந்த OH எடுத்துட்டு இதுக்கு பதிலா எத்தில் குரூப். பென்சோயிக் ஆசிட், N-butyl lithium. OH எடுத்துறீங்க, butyl குரூப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறீங்க. 4 கார்பன் இருக்கக்கூடியது. Look at the CH2, 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 CH3. And look at this. Carboxylic acid, tertiary butyl lithium. So tertiary butyl group. Then reactions with nitro compounds. Look at this. Nitro compounds. And இந்த example பாருங்க. So nitromethane, CH3NO2, butyl lithium. In the presence of other solvent HMPA. This is the structure of HMPA. Hexamethyl phosphoramide. So first step என்ன ஆகும், butyl lithium strong base, இது corresponding carbanion form ஆயிருக்கும், CH2 minus NO2 form ஆயிருக்கும். அடுத்த ஸ்டெப், இந்த அல்கைல் குரூப் அப்படியே அந்த இதுல போய் அட்டாச் பண்ணிருங்க. எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6. 6 carbon. Look at this. 1, 2, 3, 4, 5, 6 carbon. இங்க இருந்தது இந்த மெத்தில். Look at this. CH3 NO2, nitromethane. இங்க இருக்க அல்கைல் குரூப் அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், இது CH2 மைனஸா வந்திருக்கும்.
அடுத்த ஸ்டெப்ல இது அப்ரோச் பண்ணியிருக்கும், ஹாலைட் வெளியில போயிருக்கும். தட்ஸ் தி மெக்கானிசம். சிம்பிளி யூ கேன் ரீப்ளேஸ் ஒன் புரோட்டான் வித் தி அல்கைல் குரூப். another nitro compounds என்ன ஆகும்? இங்க பாருங்க என்ன எலக்ட்ரோஃபைல் கொடுத்துருக்காங்க, பென்சைல் புரோமைட். ஓகே, அப்ப NO2க்கு பக்கத்து கார்பன் இருக்கு பாத்தீங்களா, இங்க தான் அட்டாச் பண்ண போறீங்க. ஏன்னா இங்க தான் எனக்கு அசிடிக் புரோட்டான் இருக்கும், இங்க கரஸ்பாண்டிங் கார்பனியன் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த எலக்ட்ரோஃபைல் வரப்போகுது. எந்த குரூப்? இந்த CH2 CCH5 இருக்கு பாத்தீங்களா, இந்த குரூப் அப்படியே எடுத்து வந்து இந்த கார்பன்ல எழுதிருங்க. லுக் அட் தி ப்ராடக்ட். தென் டீப்ரோட்டோனேஷன். ஸோ எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டீப்ரோட்டேஷன் 1,3 டைத்தஏ. இது ஆல்டிகைட், சரிங்களா? ஸோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா 1,3 டைத்தஏன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிடும். அடுத்து N-butyl லித்தியம் டீப்ரோட்டானேஷன். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான், இதை ரிமூவ் பண்ணிடும். புரோட்டான் போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகிடும்? இட் பிகம்ஸ் நெகட்டிவ் கார்பனயான். அடுத்து நீ எந்த அல்கைல் ஹைலைட் போட்டாலும் என்ன வந்துடும் ப்ராடக்ட்? உங்களுக்கு என்ன அல்கைல் குரூப் எடுக்கிறீங்களோ அந்த அல்கைல் குரூப் இங்க வந்துடும், ஹைலைட் வெளியில போயிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப் தான் டீப் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு தேவையான குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஹைட்ரஜன் பதிலாக நீங்க மெத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம்? அந்த குரூப்பை நீங்க டீப் ப்ரொடெக்ட் பண்ணலாம் பை தி யூஸ் ஆஃப் மெர்குரிக் சால்ட். HgCl2 இன் பிரஸ் வாட்டர் ஆட் பண்ணீங்கன்னா இந்த குரூப் பார்த்தீங்களா, இட் இஸ் கிளீவ்டு. You are getting corresponding carbonyl group. First step protection, last step deep protection. சப்போஸ் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணாம இந்த N-butyl லித்தியம் ஆட் பண்ணி என்ன ஆயிருக்கும்? இந்த N-butyl குரூப் இங்க வந்திருக்கும், இது OH மாறி இருக்கும். am I right? N-butyl குரூப் உங்களுக்கு ஆல்கஹால் ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு இந்த மெத்தில் குரூப்பை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். யூ வாண்ட் டு சிந்தசைஸ் அசிட்டோஃபினோன். அப்ப என்ன பண்ணணும்? இதை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ 1,3 டைத்தேன் இஸ் தி ப்ரொடெக்டிங் குரூப். என்ன சொல்லலாம்? உம்பலாங் சிந்தசிஸ் அப்படிமோ ரியாக்டிவிட்டி. It can be achieved by the use of alkyl lithium. Look at this. Different types of carbonyl compounds, Grignard reagent அல்லது alkyl lithium. நீங்க எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ப்ராடக்ட். பிரைமரி ஆல்கஹால் ஃபார்மால்டிஹைட் எடுத்தீங்கன்னா, ஆல்டிஹைட் எடுத்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால், கீட்டோன் எடுத்தீங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால். Grignard reagent யூஸ் பண்ணாலும் சரி அல்லது alkyl lithium யூஸ் பண்ணாலும் சரி, you are getting tertiary alcohol. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். Look at this. This is general summary of alkyl lithium. Next reagent, organolithium reagents liye lithium diisopropylamide LDA. இதுல இருந்து நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. LDA, this is structure of LDA. lithium இருக்கு, diisopropylamide, diisopropyl group. It is a strong base. It is very basic in nature but too hindered to be nucleophilic. இது நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணாது. only it can act as a strong base. ஏன் ஆக்ட் பண்ணாதுன்னா because of the steric hindrance. ரெண்டு ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டெரிக் இருக்கிறதுனால இது என்னவா பிஹேவ் பண்ணாது, ஆக்ட் பண்ணாது, நியூக்ளியோஃபிலிக்கா இருக்காது, but it is a strong base. So it does not undergo nucleophilic attack on carbonyl group. அப்ப டைரக்டா எங்க போறாது? கார்பனைல் குரூப் அப்ரோச் பண்ணாது. being bulky. lithium diisopropylamide, and this is the preparation. It can be prepared from diisopropylamine. alkyl lithium, butyl lithium in the presence of solvent will be getting LDA. So LDA is a strong and bulky base. Look at this. LDA ஆட் பண்றீங்க. ஸோ எந்த சைடு ஸ்டெரிக் கம்மியா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய புரோட்டானை எடுத்துக்கும்.
இங்க பாருங்க, இங்க CH3 இருக்கா, இங்க ஒரு புரோட்டான் இருக்குமா, CH, that is one proton. LDA ஸ்ட்ராங் பேஸ். பேஸ் என்ன தேவை, ஒரு புரோட்டான் தேவை. இங்க இருக்க புரோட்டான் எடுத்துக்குமா ஆர் இங்க இருக்கக்கூடிய புரோட்டான் எடுக்குமா, எந்த சைடு ஸ்டெரிக் கம்மியா இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா எல்டிஏவே பல்கி பேஸ். ஓகே, அப்ப இந்த சைடு அப்ரோச் பண்ணும், இந்த சைடு ஸ்டெரிக் இருக்கு, ஆல்ரெடி 2 மெத்தில் குரூப் இருக்கு, ஐசோப்ரோபைல் யூனிட் இருக்கு. ஸோ இந்த சைடு வராது, அப்ப இங்க இருக்க புரோட்டான் எடுத்துக்கும். அப்ப இது என்ன ஆகும், CH2 மைனஸ் becomes CH2 மைனஸ். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், இங்க வரும், it becomes O மைனஸ். லித்தியம் இங்க இருக்கும், ஸோ OLi. ஸோ திஸ் இஸ் கால் ஈனோலேட். ஈன் அப்படிங்கிறது அல்கீன் பார்ட், இங்க டபுள் பாண்ட் இருக்கு. OAT மீன் ஓலேட், அதாவது O மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஜெனரலா ஓலேட் அப்படிமோ. ஸோ திஸ் இஸ் லெஸ் சப்ஸ்டிடியூட் ஈனோலேட். அதுக்கப்புறம் ரியாக்டிவிட்டி, அடுத்து ஏதாவது நீங்க நியூக்ளியோ மீன் எலக்ட்ரோஃபைல் ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் வேரி ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் லெஸ் ஹிண்டர்டு. இங்க வரதுனால லெஸ் ஹிண்டர்டு. திஸ் இஸ் கைனட்டிக் ஈனோலேட். கைனட்டிக்னா உடனே ஃபார்ம் ஆயிடும், பிகாஸ் லெஸ் ஸ்டெரிக் இந்த சைடு. லுக் அட் திஸ், இது அதனுடைய மெக்கானிசம். கார்பனைல் காம்பவுண்ட். ஓகே, நார்மல் அல்கைல் லித்தியம் எடுத்து என்ன நடந்திருக்கும், லித்தியம் பேஸ் ரியேஜன்ட்ல வெறும் அல்கைல் லித்தியம். இந்த அல்கைல் குரூப் எதை அப்ரோச் பண்ணிருக்கும், கார்பனைல் கார்பன் அப்ரோச் பண்ணிருக்கும். இது இட் பிகம்ஸ் O மைனஸ், ஆல்கஹால் கிடைச்சிருக்கும். அப்ப ப்ராடக்ட் என்ன வந்திருக்கும், இங்க நீ என்ன அல்கைல் குரூப் எடுத்தீங்களோ அந்த அல்கைல் குரூப் இங்க OH. அது மாதிரி LDA நடக்காது. என்ன ரீசன் முன்னாடி சொன்னோம், இட் இஸ் அ பல்கி. ஓகே, அப்போ டைரக்டா கார்பனைல் கார்பன் அப்ரோச் பண்ண முடியாது. அதுக்காக தான் எந்த சைடு ஸ்டெரிக் கம்மியா இருக்கோ அங்க இருக்கிற புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. லுக் அட் திஸ். ஸோ உங்களுக்கு ஈனோலேட் ஃபார்ம் ஆகுது. லுக் அட் திஸ். இப்போ எந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட், எந்த சைடு ஈனோலேட் ஃபார்ம் ஆகும், LDA at low temperature -78. எந்த சைடு அப்ரோச் பண்ணும், லெஃப்ட். லெஃப்ட், எஸ். ஏன்னா இங்க எனக்கு பல்கி ஃபினைல் குரூப் இருக்கு, அப்போ இந்த சைடு அப்ரோச் பண்ணும். அப்போ ஈனோலேட் எப்படி இது பண்ணி ஒரு புரோட்டான் போயிடும், இங்க மைனஸ் வந்திருக்கும். அடுத்த ஸ்டெப்ல லைக் திஸ் இட் பிகம்ஸ். ஓகே, அப்போ டபுள் பாண்ட் இங்க வந்திருக்குமா, இங்க O மைனஸ் வந்திருக்கும். இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறி இருக்கும். This is called enolate, kinetic enolate. Look at this. இந்த சைடு ஃபார்ம் ஆகாது. Look at this, 100% இந்த சைடு தான். ஓகே, LDA இதோட நிப்பாட்ட மாட்டாங்க, அடுத்து ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரேட் கொடுப்பாங்க ரியாக்ட் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைட் ஈனோலேட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இந்த சைடு ஸ்டெரி கம்மியா இருக்கு, இந்த சைடு தான் ஸ்டெரி கம்மியா இருக்கு. அப்போ இந்த சைடு ஈனோலேட் ஃபார்ம் ஆயிட்டு இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரைமெத்தில் சிலைல் குரூப் என்ன ஃபார்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் O மைனஸ் லித்தியம் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல LDA கூட. அடுத்த ஸ்டெப் ஹாலைட் லீவிங் குரூப் வெளியில போயிடும். அப்போ இந்த பார்ட் அப்படியே இங்க வந்துடும், SiMe thrice. 99% இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அல்கைலேஷன் ஆஃப் கீட்டோன்ஸ். இது பார்த்துட்டோம், ஈனோலேட் ஃபார்ம் ஆகுதா. அதுக்கப்புறம் நீ எந்த ஒரு அல்கைல் ஹாலைட், இது ஜெனரலா எலக்ட்ரோஃபைல் அப்படிம்பாங்க, எனி அல்கைல் ஹாலைட் RXன்னு வச்சுங்க. அப்ப என்ன வரும், அடுத்த ஸ்டெப் லுக் அட் திஸ், O மைனஸ் இருக்குமா, இப்படி வரும். தென் திஸ் குரூப் will approach this carbon, X வெளியில போயிடும். அப்ப இந்த R குரூப் இந்த பொசிஷனுக்கு வந்துடும். என்ன R எடுக்கிறீங்களோ அது இந்த கார்பன்ல. இந்த கேஸ்ல CH2 பென்சைல் புரோமைடு. அப்ப பென்சைல் குரூப்பை இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். Are you able to follow? Look at this. அதே அல்கைலேஷன் கீட்டோன் LDA ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ல அல்கைல் அயோடைட். என்ன நடந்திருக்கும், இந்த சைடு வராது, ஏன்னா இங்க ஆல்ரெடி பல்கி குரூப் இருக்கு. ஸோ இந்த சைடு தான் ஈனோலேட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஈனோலேட்
சிங்கிள் பாண்ட் ஆயிருக்கும் O மைனஸ் லித்தியம் பிளஸ், இங்க டபுள் பாண்ட் வந்திருக்கும் மெத்தில் அயோடைட் CH3 I. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், லைக் திஸ் வந்திருக்கும், இந்த அயோடின் வெளியில போயிருக்கும். அப்ப இந்த கார்பன்ல மெத்தில் குரூப். இது நிறைய சிஎஸ்ஆர் கேட்ல கேட்டிருக்காங்க. ஜாம் பொறுத்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கங்க. LDA ஃபாலோடு பை C6H5SeBr நீ ஆட் பண்ணீங்கன்னா இங்க பார்த்து சிமெட்ரிக்கல் ரெண்டு சைடுமே there is no steric. ஓகே, அப்ப யூனிட் ஃபார்ம் ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல எந்த ஹாலஜனாலும் சரி, அப்ப Br வெளியில போயிடுமா, SePH பாத்தீங்களா, இது அப்படிங்க எழுதிருங்க. அடுத்த ஸ்டெப்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணீங்கன்னா இது அப்படியே குரூப் வெளியில போயிடும். போகும்போது அதனுடைய ஈனோன் ஃபார்ம் ஆயிடும், ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். செலின் ஆக்சைடு எலிமினேஷன் பேர் இருக்கு. இந்த குரூப் இருக்கும் பொழுது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணீங்கன்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். இது ஆக்சிடென்ட், ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க, ஆர் சோடியம் பெர் அயோடேட் ஆர் அயோடின் ஆர் மெட்டாக்ளோரோ பெர் பென்சோயிக் ஆசிட். இது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆல்பா பீட்டா unsaturated carbonyl compounds will be the product. Then aldol reaction, அது ஒரு எலக்ட்ரோஃபைலுக்கு பதிலா அல்கைல் ஹாலைடுக்கு பதிலா ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருந்தா, look at this, ஒரு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் சேம் கீட்டோன், டேக் எனி கீட்டோன் LDA, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ஈனோலேட் ஃபார்ம் ஆகும். எந்த சைடு கைனடிக் ஈனோலேட், எங்க ஸ்டெரி கம்மியா இருக்கோ அங்கதான் ஈனோலேட் ஃபார்ம் ஆகுது. இந்த சைடு வெறும் மெத்தில் குரூப், இந்த சைடு பாத்தீங்கன்னா ப்ரோபைல் குரூப் இருக்கு, அப்ப இந்த சைடு வராது. ஸோ இங்கதான் ஈனோலேட் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் பிகம் சிங்கிள் பாண்ட் O மைனஸ் டபுள் பாண்ட், ஈனோலேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப், ஒரு ஆல்டிகைட் இருக்குன்னு வச்சுங்களேன், யூ ஆர் கெட்டிங் கரஸ்பாண்டிங், அது ஆல்டால், அதாவது ஆல்டிகைட் பிளஸ் ஆல்கஹால் குரூப் இருக்கக்கூடியது, அதான் ஆல்டால் சொல்லுவோம். பீட்டா ஹைட்ராக்சி கார்பனைல் காம்பவுண்ட். This is propanol, okay, Al not OL. எப்படி எழுதலாம் ப்ராடக்ட் நீங்க, this is alpha, this is beta, okay. N ப்ரோபைலா, இங்க ஒரு 3 கார்பன், ஆல்டிகைல கூட 4 கார்பன், நம்பர் ஆஃப் கார்பன்ல you should be very careful, 4 கார்பன், ஓகே. இங்க அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் எழுதுங்களேன், 1 2 3 4. அப்போ ஃபோர்த்து கார்பன்ல இருக்கக்கூடிய கார்பனில் இருக்கு பார்த்தீங்கன்னா CHO, இந்த பார்ட்டை OH எழுதிருங்க ஆல்கஹாலா. இது வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த கார்பனில் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அந்த கார்பன் மீன்ஸ் ஸ்டார் மாதிரி போட்டுருங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்பன். சேம் மெக்கானிசம் தான், எனி ஆல்டிகைட் என்ன ஆகும், O மைனஸ் இங்க அப்ரோச் பண்ணிருக்கும், தென் this will approach, it becomes O minus. அடுத்த ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆல்கஹால், இந்த R குரூப் அப்படியே இங்க அட்டாச் பண்ணிருங்க. கிரிக்னார்ட் ரியேஜன்ல என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்றீங்களோ அதே மாதிரி மெக்கானிசம் தான் ஆல்மோஸ்ட் எல்லா ரியாக்ஷன்ஸும் இருக்கும். அடிஷன், அடுத்த ஸ்டெப்ல இந்த அப்ரோச், லாஸ்ட் ஸ்டெப்ல ஹைட்ராலிசிஸ் கரஸ்பாண்டிங் ஆல்கஹால். இந்த இதோட ஜாமெட்ரியில சேஞ்ச் ஆகாது. இஃப் டேக் எனி ஆல்டிகைட், இது ஈனோலேட், சரிங்களா, சிஸ் ஈனோலேட் இருந்ததுன்னா ப்ராடக்ட்டும் சின், அதாவது சேம் சைட். அந்த பீட்டா ஹைட்ராக்சி ஆல்கஹால் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆல்கஹாலும் இந்த கார்பனைல் குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய அந்த அல்கைல் குரூப்பும் சேமா இருக்கும், சின்னா இருக்கும், சின் ஆல்டால். டிரான்ஸ் எடுத்தீங்கன்னா டிரான்ஸ் தான், ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக். இது என்ன எடுக்கிறீங்களோ சேம் இஸ் ப்ரிசர்வ்ட் ஹியர். அல்கைலேஷன் எஸ்டர்ஸ், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம், எஸ்டர் என்ன பண்ணலாம், அல்கைலேஷன் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் LDA. லுக் அட் திஸ் எஸ்டர் LDA, அது ஒரு எலக்ட்ரோஃபைல், பென்சைல் ஹாலைட். ஸோ MEM அப்படிங்கிறது இந்த குரூப், பட் இதை பத்தி நீ ஒரி பண்ண வேண்டாம், எஸ்டர் பார்ட் இங்க இருக்கு. Look at this,
இங்க எஸ்டர் இருக்கும்போது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்பா பீட்டா இருக்கு பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் நெக்ஸ்ட் கார்பன் இந்த கார்பன் இங்க இந்த குரூப் அப்படியே நீங்க எழுதிடலாம் CH2 C6H5. Look at this. Alpha beta unsaturated ester. Look at this. LDA trimethyl silyl chloride உங்களுக்கு E isomer கிடைக்கும். அதுவே இதை மாத்திரிக்கன்னு வச்சுங்களேன் HMPA solvent சேஞ்ச் பண்ணா you are getting Z isomer. Halogenation of enolates அதாவது செகண்ட் ஸ்டெப் எலக்ட்ரோஃபைல் அல்கைல் ஹாலைட் அல்லது ஆல்டிகைட் கீட்டோன் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இல்லாம வெறும் புரோமின் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஆல்பா பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா அங்க ஹாலஜினேஷன் நடக்கும். எந்த சைடு ஸ்டெரிக் கம்மியா இருக்கோ அந்த சைடு ஃபர்ஸ்ட் ஈனோலேட் ஃபார்ம் ஆகும். LD ஆட் பண்றீங்க இந்த சைடு ஈனோலேட் ஃபார்ம் ஆயிருக்கும். இட் பிகம்ஸ் O- டபுள் பாண்ட். அப்ப இந்த கார்பன்ல ஹாலஜினேஷன். ஆல்டால் ரியாக்ஷன் இத முன்னாடி சொன்னோம். ஆல்டிஹைட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணீங்கன்னா beta hydroxy carbonyl compound. This is alpha, this is beta. Aldol reaction. Thank you all. Thank you.